ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி OnePlus Nord அன்பாக்சிங் வீடியோஸ் வந்து நம்மளோட சேனல் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்கு இந்த மொபைலில் இருக்கக்கூடிய கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, இதில் என்ன அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை யாரும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். என்னோட பேர் கார்த்திக், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது தமிழ் டெக் கிரியேஷன். நம்மளோட சேனலில் யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து அதாவது வந்து 2K சப்ஸ்கிரைப் நான் வந்து ரீச் பண்ண போகிறோம். அந்த 2K ஃபேமிலியில் நீங்கள் யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கான ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி வீடியோஸ்கள் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. OnePlus Nord இருக்கக்கூடிய கேமராவோட ஃபிசிக்கல் ஓரியோ என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துருவோம். பேக் கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 MPக்கு வந்து சோனி IMX666ங்கிற ஒரு கேமரா சென்சாரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த சென்சார் வந்து 9 ப்ரோலையும் 9லையும் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி. ஸோ அதே சென்சார் வந்து இங்கே வந்து இந்த மொபைலில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அது மெயின் கேமராவுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் 30 FPS வந்து நம்ம வந்து வீடியோ ரெக்கார்டிங் வந்து பண்ணுறதுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமராவை வந்து 8 MPக்கு வந்து அல்ட்ரா வைட் சென்சார் வந்து இந்த கேமராவில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2.25 அப்பச்சரில் வந்து இந்த கேமரா வந்து ரன் ஆகிறதுக்கு சில சென்சார்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. மூணாவதா வந்து ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. டெப்த் சென்சாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். இந்த டெப்த் சென்சாருக்கு வந்து இந்த கேமரா வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டெப்த் சென்சார் வந்து f2.5 அப்பச்சரில் ரன் ஆகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபிளாஷிங் சப்போர்ட்டும் வந்து பேக் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் 32 MPக்கு வந்து ஒரு நல்ல ஒர்த்தான ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க கூட சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி OnePlusல வந்து வரக்கூடிய மொபைல்ஸ் எல்லாமே வந்து 60 MPக்கு வந்து ஒரு நல்ல ஒர்த்தான ஒரு மொபைல் கேமரா தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ முதல் முறையாக வந்து OnePlus Nord 2ல வந்து 32 MP வந்து ஒரு நல்ல அப்கிரேடாக வந்து அந்த மொபைல் அப்டேட்டை வந்து மாற்றிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இந்த கேமராவில் வந்து 32 MP வந்து கொடுத்துருக்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயமா இருக்குன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இதுலேயும் வந்து 2.25 அப்பச்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்லோமோ வீடியோ, அது மட்டும் இல்லாமல் டோயல் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட்டட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிளரிங் வீடியோ சப்போர்ட்டடும் வந்து ஃப்ரண்ட் கேமராவில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த ஃபுட்டேஜஸும், அது மட்டும் இல்லாமல் பேக் கேமராவில் எடுத்த ஃபுட்டேஜஸும், அது மட்டும் இல்லாமல் 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 32 MPயில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் கேமராவோட வீடியோ ரெக்கார்டிங் கூட சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ ரெக்கார்டிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சில சென்சார்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் OS சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு கேமரான்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த கேமரா ரெக்கார்டிங்கில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோ வந்து பாருங்கள். வீடியோ ஃபுட்டேஜஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ ஃபுட்டேஜஸும் வந்து வரும். ஸோ அதுவும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு மறக்காமல் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து OnePlus Nord 2ல இருக்கக்கூடிய 4K வீடியோ ரெக்கார்டிங்கு. ஸோ இந்த 4K வீடியோ ரெக்கார்டிங் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு வந்து தெரியும். இந்த 4K வீடியோ ரெக்கார்டிங் வந்து சூப்பரான ஒரு எங்கன் ஃபீல்ஸை வந்து கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். இது வந்து 30 FPSல வந்து ரன் ஆகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 4K வீடியோ ரெக்கார்டிங் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். OnePlus Nord 2ல இருக்கக்கூடிய கேமரா ஸ்பெசிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மொபைல் கேமராவில் வந்து ஓரளவுக்கு வந்து லேக் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா லேக்லாம் ஆகலை. பட் இருந்தாலும் நல்ல குவாலிட்டி வந்து கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 4K ரெக்கார்டிங்காக இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் அவுட்டோர் வீடியோ ஷூட்டும் சரி, அவுட்டோர் வீடியோ ஃபோட்டோஸும் சரி நல்ல குவாலிட்டி வந்து கொடுக்குது. நம்ம ஃபோட்டோ எடுக்கும் போது ஒரு குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, எடுத்ததுக்கப்புறம் வந்து அதை நல்ல சூப்பரான ஒரு குவாலிட்டி வந்து கொண்டு வந்து கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்குமே வந்து சொல்லணும் அப்படின்னா வந்து இன்டோர் வீடியோ வந்து ரொம்ப மொக்க பண்ணுது. அவுட்டோர் வீடியோ கூட வந்து ரொம்ப சூப்பராக வந்து எடுத்து கொடுத்துருதுன்னு கூட சொல்லலாம். இன்டோர் வீடியோ வந்து ரொம்ப மொக்கன்னு கூட சொல்லலாம். ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து போர்ட்ரைட் மோடில் வந்து எடுத்தோம் அப்படின்னா வந்து ஓரளவுக்கு ஓகே. மற்றபடி நம்ம வந்து இந்த மாதிரி கேமரா ஸ்டாண்டில் வச்சு வந்து வீடியோஸ் வந்து ரெக்கார்டிங் பண்ணோம் அப்படின்னா வந்து படும் மோசம் கூட சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி இந்த வீடியோ இல்லாமல் இதுக்கு முன்னாடி வீடியோ இல்லாமல் அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதோட ஃப்ரண்ட் கேமரா வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கே வந்து தெரியும். சரியான மொக்க குவாலிட்டின்னு கூட சொல்லலாம். ஸோ மற்றபடி வந்து கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஓகே. டொயல் வீடியோ ரெக்கார்டிங்கும் சரி எல்லாமே வந்து ஓகேன்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு வந்து எனக்கு நம்ப தோணுது. ஏன்னா ஃப்ரண்ட் கேமரா மட்டும்தான் கொஞ்சம் மொக்க பண்ணுது. வந்து ஒரு 32 MPக்கு வந்து ஒரு நல்ல கேமரான்னு சொல்லலாம். OS சப்போர்ட்டோட வந்து IMX சோனி அந்த சப்போர்ட்டர் வந்து இருந்துமே
இது ஏன் ஏற்படுதுன்னு கூட எனக்கு வந்து தெரியல. பட் இருந்தாலும் ஒரு சில அப்டேட்லாம் வந்து கொடுத்து மாற்றினாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வந்து இருக்குன்னு கூட சொல்லலாம். சில சாம்பிள் ஃபுட்டேஜ்லாம் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த கேமராவில் வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோஸ்லாம் வந்து எந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னாவே அப்பயே வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நான் வந்து நினைக்கிறேன். வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோஸ் மூலிமா வந்து OnePlus Nord 2ல இருக்கக்கூடிய கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லி இந்த வீடியோ மூலிமா வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். அதனால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தா தான் நமக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கும் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்குன்னு கூட சொல்லலாம். அதனால் மறக்காமல் வந்து வீடியோ வந்து எல்லாரும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணி என்ன ரீசனுக்காக பிடிக்கலன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணாதான் வந்து அதை வச்சு தான் நான் அந்த சஜஷன் வச்சு தான் அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கே ரொம்ப ஒரு பிளானிங்காக வந்து இருக்கும் கூட சொல்லலாம். மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தமிழால் உயர்வோம், நட்பினால் இணைவோம்.